கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். எசையா 41:13 நாம் பார்க்கும் பொழுது, எசையா 41:13 ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உன் ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு நான் துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. ஆண்டவர் நம்முடைய வலக்கையை பற்றி பிடித்து நம்மிட சொல்கிறார், நான் தான் உன் ஆண்டவர், நான் உனக்கு துணையாய் இருப்பேன், பயப்படாதே என்று ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். ஏதாவது ஒரு சஞ்சலங்கள், கைவிடப்பட்ட நிலைகள், என்ன செய்ய போகிறோம் என்று நிற்கதியற்ற நிலைகள், திக்கற்ற நிலைகள், இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் இந்த நாளில் உங்களை மனவருத்தப்படுத்தி கொண்டு இருக்கலாம். எனக்கு யார் துணை செய்வார், எனக்கு யார் வந்து உதவி செய்வார் என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு மகனே மகளே, அஞ்சாதே, உன் வலக்கையை பற்றி பிடித்து நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்ன ஒரு காரியம், அவர் தன்னுடைய டியூட்டி முடிஞ்சு தூத்துக்குடி அருகில் இருக்கிற ஒரு கிராமம், அவர் இரவு நேரம் பஸ் பயணமாகி இரவு 12:30 மணி தன்னுடைய சொந்த ஊருக்கு நடந்து போகணும். ஊருக்கு வெளியே இறங்கிட்டார். ஆனால் ஊருக்குள்ளே போவதற்கு ஆட்டோவோ எந்த விதமான வாகனங்களோ இல்லாததினால் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். அப்போ அவர் நடந்து போகிறார். அவர் போகிற ஒரு பகுதியானது கொஞ்சம் மோசமான இடங்கள், ஒரு விதமான அந்தகாரத்தின் கிரியைகள் உள்ள இடம். அப்போது அவருடைய தாயார் சின்ன வயசுல சொல்றார், எப்பொழுதுமே நடந்து போகும்போது, ஏசப்பா என் கரங்களை பிடிச்சிக்கோங்க, என்னை கரம் பிடித்து நடத்துங்க, நீதியின் வழக்கரத்தால் என்னை நடத்துங்க என்ற வார்த்தைகளை அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து அவர்களை வளர்த்திருக்கிறார்கள். அப்போ இவருக்கு வழக்கமாக இந்த மாதிரி வந்தது கிடையாது. இதான் முதல் முறையாக அந்த இரவிலே நடக்கிறார். அப்பொழுது தாய் தந்தையை சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை, இயேசுவே உம்முடைய நீதியின் வழக்கரத்தால் என்னை பிடிச்சு நடத்தும். நான் போகிற பாதைகள் ஒரு விதமான மரண இருளின் பள்ளத்தாக்குகள் போன்ற இடம். இங்கே அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு, மரணங்கள் நடந்திருக்கு, துர்மரணங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு கடந்து போகிறார். அவர் நடந்து போகிறார். நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு விதமான ஒரு உருவம் அவருக்கு எதிரில் வந்து நிற்கிறது. இவருக்கு அதை தாண்டி போக முடியவில்லை. அந்த உருவம் இவரை மறித்து நிற்பது போல சில தூரங்களில் நிற்கிறது. அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் இவர் கரத்தை பிடித்தார், வேகமாக நடத்தினார். இவர் கரத்தை பிடித்து நடத்தும் அந்த வேளையில் அந்த உருவமானது ஓடி ஒளிந்து கொண்டது. வேகமாய் நடத்தி அந்த உருவம் அவருடைய வீட்டு வாசலில் கொண்டு விட்டு அந்த உருவம் அப்படி கடந்து போய்விட்டார். கதவை பெல் அடிக்கிற, அம்மா திறக்கிறாங்க. அம்மா திறந்துட்டு, என்னப்பா அங்கே பார்க்குற அப்படின்போது அவர் சொல்கிறாரு, நான் நடந்து வரும் அந்த இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல ஒரு உருவம் வந்து மறித்தது. எனக்கு பயம் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரை என்னை நீதியின் வழக்கரத்தால் என்னை தாங்கி நடத்தி செல்வீராக என்ற வார்த்தையை நான் சொன்னபோது என்னை ஒரு கரம் பிடித்தது, ஒரு பெரிய கரம். அப்பா என்னை சின்ன வயதில் கைப்பிடித்து நடத்தினது போல ஒரு கரம் என்னை பிடித்தது. அது ஒரு பெரிய கரணமாக இருந்தது. அந்த கரம் என்னை பிடித்து நடத்தி வாசல் வரை விட்டுவிட்டது. அந்த கரம் என்னை பிடித்த மாத்திரத்திலே அந்த உருவம், எனக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்த உருவம் தெரிச்சு பயந்து ஓடுவதை நான் பார்த்தேன். அதனால தான் யார் பிடித்தார், யார் நடத்தினார், ஆனால் எனக்கு முன்பாக ஒரு வெண்ணாடை அணிந்த ஒருவர் நடந்து போவதை நான் பார்த்தேன். நிச்சயமாக இது ஆண்டவர் தான் என்று சொல்லி அதுதான் பார்த்தேமா, என்னை நடத்தி வந்தார். ஆனால் நான் பயத்தில் நான் சரியாக பார்க்க முடியவில்லை. யாரோ என்னை நடத்துவது போல ஒரு மங்களான வெளிச்சத்தில் நான் நடந்து விட்டேன். அப்போ தான் தாயார் சொல்கிறாங்க, நீ இயேசுவே என் நீதியின் வழக்கரத்தால் என்னை நடத்தும் சொன்னேல மகனே, அதனால் ஆண்டவர் தான் உன்னை நடத்தி இருப்பார் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த சாட்சியாக சொல்லி கொண்டிருந்தார். தாவீது கூட திருப்பாடல் சங்கீதம் 23:4 சொல்வார், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதை குறித்தும் நான் அஞ்சேன்.
தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வார். ஆகவே நாம் நடக்கும் பாதைகள் இருள் சூழ்ந்ததாய் மரண இருளின் பள்ளத்தாக்குகளாக இருக்கலாம், தீமை நிறைந்த பகுதிகளாய் இருக்கலாம், இல்லை நமக்கு விரோதமாய் ஒரு விதமான மரண இருள் நம்மை தாக்குவது போல இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரே இயேசுவே என்னை நீதியின் வழக்கரத்தால் என்னை தாங்கும் என்று நீங்கள் சொல்லும்பொழுது ஆண்டவர் உங்களை தாங்குகிறார், தப்புவிக்கிறார். ஏனெனில் ஆண்டவரே சொல்லுகிறார், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் நானே என்று ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை தாங்குகிறார், தப்புவிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனத்திலே, யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள். நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகள், அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிற அவருடைய பிள்ளைகள். அப்ப இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவற்றை எனக்கு தெரியுங்கிற, என் ஆடுகளை எனக்கு தெரியும், என்னை நோக்கி கூப்பிடுகிற என் ஆடுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆடுகள் சத்தமிடும் போது மேய்ப்பர் என்ன செய்கிறார்? ஆடியே சத்தம் போடுகிறது, பட்டிக்கு போகிறார். அதே போல நாம் குரல் எழுப்பி கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் நம் குரலை அறிகிறார். இந்த ஆடு யாரு? இந்த குரல் யாருடையது? என் குரலை கேட்கிற இந்த ஆடுகள் எல்லாம் நம்முடைய ஆடுகள் என்று ஆண்டவர் நம்மை ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை ஒருபோதும் அழியா. என்றுமே அது அழியாது. என் கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஆடு என்ன செய்வதில்லை? அழிவதில்லை. என் கையிலிருந்து யாரும் அதை பறித்து கொள்ளவே முடியாதுங்கிறார். என் கையிலிருந்து அந்த ஆட்டை, நாம் அர்ப்பணிக்கப்பட்ட நம்மை இயேசுவின் கைகளிலிருந்து பறிக்க எவராலும் முடியாது. அதனால்தான் இயேசு தாம் கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்படும் பொழுது, நான் தான் உங்களுக்கு தேவை என்றால் என் சீடர்களை விடுங்கள், அவர்களை விட்டு விடுங்க, நான் தானே தேவை அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்தில் சொல்லுகிறார். அது எதுக்கு சொன்னார் அப்படின்னா, அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் ஒருவரும் அழியாதபடி அவர் தன்னையே அர்ப்பணித்தார் என்ற வார்த்தை, அடுத்த வார்த்தை வருகிறது. அப்போ இயேசுவின் கைகளில் அர்ப்பணிக்கப்பட்ட நம்மை ஒரு நாளும் அவர் கையிலிருந்து யாரும் பறித்துவிட முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நீதியின் வழக்கரத்தினாலே தாங்குவேன். இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என் கையிலிருந்து என் ஆடுகளை எவரும் பறித்துவிட முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளில் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவை ஒரு நாளும் நம்மை, இந்த உலகின் எந்த சக்திகளும், இந்த உலகத்தின் எந்த கிரியைகளும், இல்லை சாத்தானுடைய எந்த கிரியைகளும் இயேசுவின் கைகளிலிருந்து நம்மை பறித்துவிட முடியவே முடியாது. சங்கீதம் 37, திருப்பாடல் 37, 23, 24 சொல்லுகிறது, தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள், ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். அதாவது ஆண்டவர் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதர்கள், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மனிதர்கள், ஆண்டவருடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கிற மனிதர்கள், அவங்களுடைய காலடிகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். ஒருவேளை அவர்கள் தவறி வீழ்ந்தாலும் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துகிறார் என்பதை சங்கீதாசிரியர் இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய உள்ளத்திற்கு பேருவகை அளிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தாங்குகிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன் பேரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்வார்கள், அதாவது ஊனமுற்றவர்களுக்கான ஒரு ஒலிம்பிக். அதில் கொஞ்சம் கால்கள் பாதிக்கப்பட்டவர்கள், கொஞ்சம் வளர்ச்சி குன்றியவர்கள், அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிறாங்க. ஒரு 10 பேர் ஓடுறாங்க. ஓடும்போது தங்களில் ஒருவர், 10 பேருமே ஒருத்தர் பார்த்து தான் ஓடுறாங்க. ஓடும்போது அதில் ஒரு பொண்ணு என்ன செய்கிறார்? தவறி கீழே விழுகிறாள்.
இவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும். நல்ல கவனிங்க, அந்த குழந்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை விழுந்து விட்டது. கொஞ்ச தூரம் ஓடி போன பிள்ளைங்க திரும்பி பார்க்குறாங்க. அந்த பிள்ளை விழுந்து கீழே நடக்க முடியாமல். இந்த பிள்ளைங்க திரும்பி வந்து அதை தூக்கிக்கிட்டு அவங்க எல்லாம் மொத்தமாக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கோட்டை தாண்டி போகிறாங்க. 10 பேரும் ஒரே நேரத்தில் போகிறாங்க. அங்கிருந்த எல்லா மக்களும் அதை டிவியில் பார்த்த எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்ன ஒரு மனநிலை பாருங்க. நாமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளை தோற்கக்கூடாது என்பதற்காக இந்த பிள்ளைங்க திரும்பி வந்து அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடினாங்க. அப்போ பாருங்க, ஒரு குழந்தைகளுக்கு தன்னோடு இணைந்திருக்கிற ஒருவர் கீழே தவறிவிட்டார் என்ற உடனே அந்த பிள்ளையை கரம் பிடித்து 2 சைடிலும் கரம் பிடித்து தூக்கி கொண்டு அவங்க போகிறார்கள் என்றால், நம் ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் பராமரிப்பார், பாதுகாப்பார். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, தாம் ஊகை கொள்ளும் நடத்தி கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்தி பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் வீழ்ந்தாலும் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள். அவர்களை என்ன செய்கிறாராம், தம் கைகளினால் தூக்கி நிறுத்துகிறார் என்று வேதம் இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர், நம்மை பராமரிக்கிறவர், நாம் விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். நான் ஒரு முறை ஒரு ஆலயம் வேலை நடந்து கொண்டிருந்தது. ஆலயத்தின் பலிபீடத்தின் மேலே லைட்டு விளக்குகளும் சிலுவை இருந்தது, பெரிய சிலுவை இருந்தது. அந்த சிலுவை ஏற்கனவே யாரும் ஏறலை. சாரத்தில் நான் ஏறி, தரையிலேருந்து ஒரு 20 அடி உயரம் இருக்குது அந்த சிலுவை. அதுலேருந்து நான் ஏறி அந்த சிலுவை என்ன செய்கிறேன், கலட்டுகிறேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இப்போ கொத்தனார், மேஸ்திரி மற்ற ஆசாரிகளும் நிற்கிறாங்க, அவங்க ஏற மாட்டேங்கிறாங்க, நீயே ஏறுற அப்படின்னு சொன்னாங்க. பட்டு நான் ஏறினது நோக்கம், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார். ஏன்னா அதை இறக்குனா தான் அதில் வேலை பார்க்கும், பீடத்தில் வேலை பார்க்க முடியும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆணியில் அதை லாக் ஆகிட்டு அந்த ஆணியை போய் ஆணி பிடிங்க வச்சு தம்பிட்டு அதை பைய விடணும். சிலுவையில் ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு என்னுடைய சாரத்துக்கு மேலோடி கிடக்குது. நான் அந்த ஆணியை உருவி கஷ்டப்பட்டு உருவன வேகத்துக்கு சிலுவை என்ன நோக்கி வருது, சாரத்தை வந்து நோக்கி நான் அடிக்குது. ஒரு செகண்ட் அப்படி தடுமாறி மேலேருந்து நான் கீழே வாரேன், கம்பிகளில் அடிச்சுட்டு கீழே வாரேன். வரும்பொழுது அந்த கயிறு இருக்கு பாருங்க, அந்த கயிறு என் கால்களை சுற்றி நான் கீழே தரையில் விழாதபடி அது அந்தரத்தில் என்னை தொங்க விட்டுருச்சு. ஒரு என் கையை தரையில் ஊன்கிற அளவுக்கு அந்த கயிறுக்குள்ளே என் கால் மாட்டிக்கிடுச்சு. மாட்டி கீழே ஸ்லோ மோஷனில் இறங்குறது போல் அந்த கயிறு அப்படியே ஸ்லோவாக இறங்கி, ஏன்னா சிலுவையோட லாக் ஆகிட்டதுனால அந்த கயிறு சிலுவை உயர்றது பிடிச்சிக்கிட்டதுனால அது என்ன செய்யுது, என்ன அப்படி கொண்டு வந்து ஸ்லோவாக இறங்கி கீழே இறக்குது. ஒரு செகண்ட் எல்லோரும் சொன்னாங்க முடிஞ்சுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும், என்னை பிடித்தது ஆண்டவருடைய கரம். ஏன்னா ஆண்டவருடைய கரம் என்னை எந்தவித ஆபத்தும் இல்லாமல் கீழே இறக்கியது என்பதை நான் உணர்வேன். ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆண்டு இருக்கும், மதுரையில் ஒரு மீட்டிங். மதுரையில் மீட்டிங் முடிச்சுட்டு கர்மாத்தூரில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம். நானும் அருட்தந்தை ஒருவர், ஒரு ஊழியக்காரர், கீபோர்டிஸ்ட்டு, 4 பேர் பயணமாக நான் கார் ஓட்டிகிட்டு வரேன். காரியப்பட்டி டோல்கேட்டுக்கிட்ட வரும்பொழுது எனக்குள் ஒரு உணர்வு, நின்று ஜெபம் பண்ணு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் கிளம்புறோம், ஆனாலும் நின்று ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு. அப்போ நான் நிப்பாட்டினோன்னா ஃபாதர் கேட்குறாங்க, என்னடா அப்படின்னாப்புல, அப்பா இந்த மாதிரி ஜெபிக்கும்படியான ஒரு உத்தரவு உள்ளத்துக்குள்ளே தோணுது அப்படின்னு. சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நின்று காரை ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, கார்லேயும் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு, காரை ஃபுல்லாக இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரையப்பட்டி டோல்கேட்டு தாண்டி அருப்புக்கோட்டை ரோட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் முன்பால் ஒரு வேன் போயிட்டுருக்கு. ஆட்கள் அவங்க மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க. வாகனம் ஒருத்தர் ஓட்டி இருக்கார், நான் ஓட்டி, அவர் மத்தியானம் 3 மணி சாப்பிட்டு கிளம்புற நேரம் வாகனம் போயிட்டுருக்கு. திடீர்னு எங்கள் ரைட் சைடில் நின்று இருந்த வண்டி வேனு டிரைவர் தூங்கிட்டாரா என்ன செய்கிறான்னு தெரியல. அவர் மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாட்டில் தூங்கிட்டார் போல இருக்குது. இல்லை அவர் ஸ்டீரிங்கு ஓடிச்சாரா இல்லை தானாக வந்து இந்த திடீர்னு என் காரில் வந்து டமால்னு ஒரு இடி இடிச்சிட்டார். டிரைவர் சீட்டுக்கு இந்த டோரில் வந்து அந்த கார்னர் வந்து இடிச்சு. நான் முந்திட்டேன்னு நினச்சிட்டு போது கரெக்டாக லெஃப்ட்டில் அவர்
ஒரு கட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், என் கார் கண்ட்ரோல் இல்லாமல் லெஃப்ட்டில் போனால் பள்ளத்தில் போய் விழ வேண்டியதான். அடிச்சடியில் என் கை சோல்டர் வேறு அடி, என் ஸ்டீரிங் என் கையிலேருந்து போயிட்டு வண்டி மிஸ் ஆகிட்டு, என் கையிலேருந்தே மிஸ் ஆகிட்டு அடித்த அடியில். வண்டி எங்கே போகுது ஏது போதுனே தெரியல, கண்ட்ரோல்லாம் போய் திடீர்னு முடிஞ்சோம் அப்படின்னு நினைக்கும் போது கண்ணு கட்டின மாதிரி, எல்லாருக்குமே கண்ணை கட்டின மாதிரி இருந்தது. வேன் எங்களுக்கு பின்னால் நிற்கிது. நாங்கள் ஒரு 100 அடி தள்ளி வண்டியானது நடு ரோட்டில் நிற்கிது. என் கையில் கண்ட்ரோலே இல்லை. ஆனால் வண்டி நடு ரோட்டில் நிற்கிது. ஆனால் ஆஃப் ஆகி இன்ஜின்லாம் ஆஃப் ஆகி நிற்கிது. எங்களுக்கு ஒன்றுமே ஓடல. இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது ஒன்றுமே புரியலை. ஏன் அப்படின்னா, நாங்கள் பள்ளத்தில் விழுந்திருக்கணும். ஒன்று அடிச்சடியில் ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் கூட அந்த ஓரமாக நின்றுருக்கணும். ஆனால் 100 அடி தள்ளி நடு ரோட்டில் வந்து நின்றுச்சு வண்டி. இது எப்படி நடந்தது? எங்கள் கண்களுக்கே மாயமாக ஒரு விதமான தெரியாதபடி நடந்த காரியம். அப்போ தான் ஒன்று புரிஞ்சது, ஆண்டவர் நம்மை தன்னுடைய கரத்தை நீட்டி பாதுகாத்திருக்கிறார். அவர் ஜெபிக்க சொன்னதும் நமக்கு ஏதோ ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கரெக்டாக அந்த ஜெபிச்சு முடிச்சு கொஞ்சம் தான் ஒரு 10 நிமிஷம் பிரயாணம் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே அந்த விபத்து நடந்து விட்டது. டிரைவர் சைடு டோர் எல்லாம் அடித்து ஜாம் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு ஓட்டி கொண்டு வந்துட்டேன், டோரை மாற்றிட்டேன். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய கரம் நிச்சயமாக அந்த இடத்தில் இருந்தது. என்னால் உறுதியாக எல்லோராலும் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் முடிஞ்சோம், எங்களுக்கு கண்ணில் கட்டிட்டு என்ன நடந்தது, எப்படி போகுது, என்ன நடக்கிறதுனே தெரியலை. ஆனால் வண்டி 120 போயிட்டு இருந்த வேகத்தில் அடித்ததில் என்ன நடந்ததுனே தெரியாது. ஆனால் ஆச்சரிய விதமாக நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். பாருங்கள், ஆண்டவருடைய கரம் நம்ம எவ்வளவாய் பாதுகாக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். சங்கீதம் திருப்பாடல் 56:13 தாவீது சொல்லுகிறார், சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர், வாழ்வோரின் ஒளியில் கடவுள் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்து கொண்டீர். அப்போ ஆண்டவர் நம்முடைய அடி சறுக்காமல், நம்முடைய கால்கள் சறுக்காமல், நாம் பள்ளத்தில் விழுந்து போகாதபடி ஆண்டவர் இன்றை வரை நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மை ஆண்டவர் என்ன செய்கிற, பாதுகாக்கிற. பைபிள் இன்னொரு வசனம் பார்க்கலாம். எண்ணிக்கை 11:23 சொல்றாரு, ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதாம், இப்போது எனது வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் அப்படின்னு சொல்லி மோசே இடத்தில் ஒரு சேலஞ்ச் பண்றார் ஆண்டவர். எதற்காக அந்த சேலஞ்ச் அப்படின்னா, ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கானான் நோக்கி வழிநடத்தும்படி மோசேயின் தலைமையில் ஆண்டவர் அனுப்புகிறார். மோசே அவர்களை அழைத்து வருகிறார். உணவு கேட்டாங்க, மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர். தண்ணீர் கேட்டாங்க, பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இப்படி அவர்கள் கேட்கும் எல்லா உணவையும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த மன்னாவை சாப்பிட்டு அவர்களுக்கு ஒரு நாள் சலித்து போய் விட்டது. அவங்க திடீர்னு என்ன ஆரம்பித்தாங்க, முணங்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் அவருடைய இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பு கொண்டனர். இஸ்ராயல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுது நம் வலிமை குன்றி போயிற்று, மன்னாவை தவிர வேறு எதுவும் நம் கண்களில் படுவதில்லையே அப்படின்னு சொல்லி இஸ்ராயல் மக்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். முணுமுணுக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட நோக்கி மோசையை நோக்கி முணுமுணுக்கிறாங்க. எகிப்தில் எங்களுக்கு மீன் கிடச்சிது, இறைச்சி கிடச்சிது, வெள்ளைப்பூடு கிடச்சிது, மாம்சம் கிடச்சிச்சு, எங்களுக்கு கீரைகள் கிடச்சிது, இங்கே வெறும் மண்ணாவை தின்னு வாயெல்லாம் மண்ணா போச்சுது அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு அழுது புலம்புகிறார்கள். எங்களுக்கு வலிமை போச்சுது, அங்கே திடகாமத்தரமாக இருந்தோம். இவ்வளோத்துக்கு அவர்கள் அடிமையாக இருந்தாங்க, அங்கே கொடுமையாக அடிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவங்களுக்கு என்ன, அங்கே அடிமையாக இருந்தாலும் சாப்பாடு நல்லா கிடச்சிச்சே. ஆண்டவர் ஒரு அழகான தேசத்துக்கு கூட்டி போகிறார், பாலும் தேனும் அடி கானானுக்கு கூட்டி போகிறார். இன்னும் கொஞ்ச நாள் நடந்தால் அவங்க கானானுக்குள்ளே போயிடுவாங்க. போகிற வழியில் கொஞ்சம் கஷ்டம், எல்லா இடத்துலையும் இறைச்சி கிடைக்குமா. ஆனால் அவர்கள் முணுமுணுத்து ஒப்பாரி வித்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம், எல்லா வீடுகளிலிருந்த மக்களும் தாம் தாம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டு எறிந்தது. மோசைக்கும் அது பிடிக்கலை. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, மோசைக்கும் கோபம் வந்துட்டு. இப்போ ஆண்டவர் கோபப்பட்டால் முடிஞ்சாங்க, யார், இஸ்ராயல் மக்கள் அழிஞ்சு போயிடுவான். உடனே மோசை என்ன பண்ணார், பார்த்தீங்களா ஆண்டவரை, நான் தான் இவனுங்களை சுமத்தனா பெற்றெடுத்தனா, எனக்கு என்ன பாடாப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் பார்த்தார், மோசை புலம்புறத பார்த்தா இவர் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக மோசை பார்த்து சொல்ல, சரி சரி விடு மோசே, இப்போ என்னப்பா கேட்டுட்டாங்க, மாம்சம் தானே கேட்டாங்க, விடு தந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். மோசைக்கு ஒரே ஆச்சரியம், ஆண்டவர் என்ன பேசுகிறீங்க, படை வீரர்களே 6 லட்சம் பேர் இருக்கிறான், காலாட் படை வீரர்கள். அப்படி இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா
ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 30 நாட்களும் அவர்களுக்கு நான் மாம்சத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் மோசேட்ட சொல்றார். மோசே சொல்றாரு, ஆண்டவரே, படை வீரர்களே 6 லட்சம் பேர் இருக்கிறான், எங்கள்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை அடிச்சா கூட அவங்களுக்கு காணாது. அப்படி இருக்க நீங்க என்ன ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 30 நாளும் மாம்சம் தருவேன்னு சொல்லுகிறீங்களே, அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடத்த முடியும்? பாருங்க, வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. எண்ணிக்கை 11ஆம் அதிகாரம் 19 ஆண்டவர் சொல்லுகிறார், 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல, உங்கள் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை 1 மாதம் முழுவதும் மாம்ச உணவை உண்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். இவருக்கு கஷ்டமாயி போச்சு. ஆண்டவரே, 6 லட்சம் படை வீரர்கள் 1 மாதம் முழுவதும் உண்ண இவர்களுக்கு இறைச்சி தருவேன்னு சொல்லுகிறீரே, அது எப்படி முடியும்? எங்கள்கிட்ட ஆடு மாடு அடிச்சா கூட காணாத ஆண்டவரே, இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், என்ன மோசே, உன் வழியாக தானே 10 விதமான வாதைகளை கொடுத்து இந்த மக்களை வழி நடத்தினேன், உன்னை கொண்டு தானே செங்கடலை பிரித்தெடுத்தேன், உன்னை கொண்டு தானே பாறைகள் தண்ணி வர வைத்தேன், எல்லாவற்றையும் உன்னை கொண்டு தானே செய்தேன், நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறாயே, அது எப்படி முடியும் சொல்லுகிறாயே? அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனத்துல, ஆண்டவர் மோசையிடம், ஆண்டவர் கை குறுகி விட்டதா? என்னுடைய கை என்ன குறுகி போயிட்டு நினைக்கிறியா மோசே? என் வார்த்தையின்படி நடக்கிறதா இல்லையா என்று பார் என்று ஆண்டவர் ஒரு சவால் விடுதார். பாருங்க, பார், நடக்குமா இல்லையா என்று பார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கேட்கிறார், என்னால் முடியாத காரியம் ஏதும் உண்டா அப்படின்றார். எரேமியா 32:17 சொல்லுகிறது, ஆண்டவரை ஓங்கிய புயத்தினால் மின்னை மண்ணை படைத்த ஆண்டவருக்கு கடினமானது என்று எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. ஓங்கிய புயத்தினாலும் உயர்ந்த ஆற்றலினாலும் விண்ணை மண்ணை படைத்த ஆண்டவருக்கு கடினமானதுன்னு எதுவுமே இல்லை. உமால் எல்லாம் கூட ஆண்டவரே. எசேக்கியேல் 37 ஆண்டவர் கேட்கிறார், உலர்ந்த எலும்புகளை காமிச்சு, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கிடைக்குமா, உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்றார் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து. எசேக்கியேல் சொல்ல, ஆண்டவரே, உமக்கு எதுவுமே முடியுமே, எல்லாமே முடியும், என்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்களா ஆண்டவரே அப்படிங்கிற எசேக்கியேல். ஆனால் மோசைக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவரே, இருக்கிற படை வீரனே 6 லட்சம் பேர், அவனுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் ஏதோ 32 லட்சம் பேர் இருக்கிறான், எப்படி கொடுக்க முடியும்? அப்போதான் ஆண்டவர் கேட்குறேன், என் கை என்ன குறுகி போயிட்டு நினைக்கிறியா? நான் சொன்னபடி நடக்குமா இல்லையா என்று பார் என்று ஆண்டவர் ஒரு சவால் விட்டார். பைபிள் எண்ணிக்கை என்னாகமம் 11:31 சொல்லுகிறது, ஆண்டவரிடமிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சென்றது, அது கடலிலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது, பாளையத்தின் அருகில் ஒரு புறமும் 1 நாள் பயணத் தொலைவிலும் மறுபுறம் 1 நாள் பயணத் தொலைவிலும் பாளையத்தை சுற்றி தரைக்கு மேல் 2 அடி அளவு உயரத்தில் விழும்படி காடைகளால் ஆண்டவர் நிரப்பினார். அதாவது ஒரு நாள் முழுவதும் எவ்வளவு தூரம் நடப்பாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு 2 ரோட்டுக்கு வலப்பக்கம் இடப்பக்கமும் 2 அடி உயரத்திற்கு காடைகள், பொரித்த காடைகளினால் ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணினார். இதில் சொல்றாரு, மிக குறைவாக சேர்த்தவன் கூட 10 களம் அளவு சேர்த்திருக்கிறான். 10 களம் அளவு சேர்த்திருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு காடைகளின் உணவை ஆண்டவர் கொடுத்தார். மோசேட்ட தான் சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகி போயிட்டு நினைக்கிறியா? என் வார்த்தையின்படி நடக்கிறதா இல்லையா என்று பார் என்று சவால் விட்டபடியே ஆண்டவர் என்ன செய்தார்? காடைகளை கட்டளையிடுகிற காற்றுக்கு கட்டளையிட்டார். அவர் காற்று எழும்பி வந்து கடலிலிருந்து காடைகளை போல எல்லாம் அப்படியே வந்து என்ன செய்கிறது? அந்த அவர்கள் நடந்து போகிற ரோட்டின் இருமருங்கிலும் ஒரு நாள் முழுவதும் நடந்து எவ்வளவு தூரம் போவாங்களோ அவ்வளவு தூரத்திற்கு காடைகளை நிரம்பி இருந்தது. குறைவாக எடுத்தவனே 10 களம் அளவுக்கு அவன் சேர்த்தான் என்று பைபிள் இங்கே சொல்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வல்லமையான கரம். இந்த கரத்தினால் தான் ஆண்டவர் சர்வத்தையும் படைத்தார். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், என்னால் முடியாதது ஏதும் உண்டா? எனக்கு கடினமானது ஏதும் உண்டா? நான் உன்னை நீதியின் வழக்கரத்தால் தாங்குவேங்கிறார். உன் வழக்கை பற்றி பிடித்து நானே உன் ஆண்டவர் என்று உனக்கு துணையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்லுகிறார், என் கைகளில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை என் கைகளிலிருந்து பறிப்பவன் யார் என்று கேட்கிறார். தமக்கு ஓய்கூட்டும் தன் பிள்ளைகளினுடைய காலடிகள் தடுமாறி விழாதபடி ஆண்டவர் தன் கைகளால் அவர்களை தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். பைபிள புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை குறித்து. மார்க் 1:40-41 பார்க்கிறோம்.
ஒரு குஷ்டரோகி ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்தார். ஐயா, நீர் விரும்பினால் நான் சுகமாவேன். அவர் கையை நீட்டார், தொட்டார், சுகமானார். அவ்வளவுதான். இயேசுவின் கரம் தொட்ட மாத்திரத்தில் குஷ்டரோகம் நீங்கி போய்விட்டது. லூக்கா 7:11 முதல் பார்க்கும் பொழுது இயேசு நைனூர் என்ற ஊருக்கு போகிறார். ஒரு விதவை தாயினுடைய மகனை அவர்கள் பாடையில் தூக்கி கொண்டு வராங்க. அந்த தாய் அழுது கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த அம்மா கிட்ட போயிட்டு சொல்லாங்க, அம்மா அழாத. எப்படியா அழாம இருக்க முடியும்? நம்ம கேட்டிருக்கோம், எப்படியா அழாம இருக்க முடியும்? கணவனை இழந்த, இருந்த ஒரே மகனை இழந்த, என் வாழ்வாதாரத்தை இழந்த, என் வாழ்க்கை இழந்து அந்த அம்மா புலம்பி இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு கண்ணீரை துடைத்து விட்டு நேராக பாடைக்கிட்ட போறார். அந்த வாலிபனிடம் பதில் சொல்ல, இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்துரு. தொட்டார். அவ்வளவுதான், உயிர் வந்து விட்டது. ஆண்டவர் அந்த மகனை பிடித்து தாயிடம் ஒப்படைக்கிறார். லூக்கா 13:10 பார்க்கும் பொழுது இயேசு தொழுகை கூடத்தில் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். 18 ஆண்டுகளை தீயாவி பிடித்து கூண் விழுந்த ஒரு அம்மா அங்கே நிற்கிறாங்க. அவங்களால் நிமிர முடியல, சற்றும் நிமிர முடியாதபடி இருக்கிறாங்க. இயேசு அவரை பார்க்கிறார். அவரை தம் அருகில் அழைத்து வர சொல்லுகிறார். பக்கத்தில் கூண் விழுந்த அந்த அம்மா நிற்கிது. இயேசு தம் கைகளை தூக்கி என்ன செய்கிறார்? அந்த அம்மா முதுகில் வைக்கிறார். அந்த நோயை கடிந்து கொள்கிற உடனே அந்த அம்மா நிமிர்ந்து விட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது 16ஆம் வசனம், ஆபிரகாமின் மகளாகி இவளை சாத்தான் பிடித்திருந்தான், நான் அந்த கட்டுகளிலிருந்து இவரை விடுவித்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்காக எந்நேரமும் யுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவருடைய கரம் நமக்கு தயாராக இருக்கிறது. அற்புதம் வேண்டுமா? அற்புதம் செய்வதற்காக இயேசுவின் கரம் தயாராக இருக்கிறது. உங்களை பராமரிக்கணுமா? இயேசுவின் கரம் உங்களை பாதுகாக்கும்படி பராமரிக்கும்படி தயாராக இருக்கிறது. உங்களுக்கு முன்பாய் தடைகளை உடைக்கணுமா? இயேசுவின் கரம் உங்களுடைய தடைகளை உடைத்து உங்களை முன்னேற்றி செல்லும். இப்படி பல விதங்களில் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கும்படி இருக்கிறது. ஆகவே மோசே இடத்தில் ஆண்டவர் இருக்கிற, என் கை என குறுகி விட்டதா, நான் சொன்னபடி நடக்கிறதா இல்லையா என்று பார் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற, என் கை குறுகி போகவில்லை, நான் சொன்னவாறு நடக்கிறதா இல்லையா என்று பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கப் போகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் மீது உமது கரத்தை நீட்டுவீராக. நானே உன் கரத்தை பற்றி பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எசையா வழியாக என் ஆண்டவர் சொன்னீரப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அன்னைக்கு மோசே இடத்தில் சொன்னீர், என் கைகள் என்ன குறுகி போய்விட்டனவா, என் கைகள் என்ன குறைந்து போய்விட்டனவா, என் கைகள் என்ன அற்புதம் இல்லாமல் கூனி குறுகி விட்டதா? இல்லை, நான் சொன்னபடியே என் கைகள் வல்லமை வெளிப்படுத்தும் என்று ஆண்டவர் சொன்ன மாதிரியே காடைகளினால் போஷித்தீர். இன்றைக்கும் ஆண்டவரை இவர்கள் வாழ்வில் அநேக குறைபாடுகள் இருக்கலாம். என் ஆண்டவருடைய கைகள் இன்றைக்கும் வலிமை உள்ள கரம், இன்றைக்கும் அற்புதம் உள்ள கரம். என் ஆண்டவருடைய கை ஒரு நாளும் குறுகி போகவே போகாது. இந்த நேரத்திலும் இயேசுவே, இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் என் இயேசுவின் கரம் அந்த வீட்டின் மீது, இந்த குடும்பத்தின் மீது, நோயாளிகள் மீது, தேவைகள் மீது இறங்கும் போது அவைகள் பழுகி பெருகி ஆசீர்வாதமாய் மாறும் அப்பா. 5 அப்பம் 2 மீனை என் இயேசுவின் கைகளுக்கு கொடுத்த போது 5000 ஆண்கள் மற்றும் பெண்கள் என்று குழந்தைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ 20,000க்கு மேற்பட்டவர்கள் அந்த உணவை உண்டார்கள் இயேசுவின் கைகளில் இருந்து. இன்றைக்கும் இயேசுவே, இன்றைக்கும் உம்முடைய கரத்தை நீட்டி உன் பிள்ளைகளை அதிசயம் காண செய்வீராக. குடும்பத்தின் கடன் பாரங்கள் இயேசுவின் கரத்தின் வல்லமையினாலே நீங்கி போவதாக. பொருளாதார நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஆசீர்வதிக்கிற இயேசுவின் கரம் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக. அற்புதம் செய்யும் இயேசுவின் கரம் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வதாக. இயேசுவின் கரம் நோய்களை நீக்கி இவர்களுக்கு விடுதலை தருவதாக. ஆமென். இயேசுவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் கரம் அற்புதமாய் இறங்குவதாக. சுகமாக்கும் இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. விடுதலை தரும் இயேசுவின் கரம் பிள்ளைகளை தொட்டு விடுதலை தருவதாக. இயேசுவின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் இருக்கலாம். இயேசுவினுடைய கரத்தை நீட்டி உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வெற்றியின் பாதையிலே நீர் நடத்துவீராக. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உமது கரத்தை நீட்டி உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீதியின் வழக்கரத்தால் தாங்குவீராக. உன் பிள்ளைகள் மீது உமது கரத்தை நீட்டி ஆசீரை பொழிந்தருள்வீராக அப்பா. ஆமென் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருடைய பிரச்சனைகள் வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், வேறு வேறு துன்பங்களினால் நிறைந்திருக்கலாம். ஆனாலும் என் ஆண்டவருடைய கரம் அது எந்த மாதிரியான துன்பங்கள், எத்தனை மாதிரியான பிரச்சனைகள், எந்த விதமான தேவைகள் என்று நீர் அறிந்திருப்பதனாலே உமது கரத்தை நீட்டியும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய கரம் இந்த நாளில் அதிசயமாய் அற்புதமாய் செயலாற்றட்டும். கிருபையாய் நடத்துங்கப்பா. அற்புதங்களை காண செய்யுங்க, வல்லமையை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.